காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும், காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பில் மீதொழிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்பப் போதொழிர் பூந்தாளிரையும் பொன்முடி சூளாமணியும் பொலியச் சூடி நீதியோடு செங்கோலாய், நீதியோடு செங்கோலாய் திருக்குறளை தாங்குதவள் நீடு வாழ்க, திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தின் தித்திக்கின்ற தேன்போல் தித்திக்கின்ற செயலை ஆற்றுகின்ற பெரியசாமி உதயகுமார் என்னும் அமைச்சர் பெருந்தகை அவர்களே, அவர்களுக்கு இணையாக துணையாக நின்று தமிழ்ச்சங்க பணிகளை செப்பமாக ஆற்றுவதற்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய அமைச்சர் பெருமக்கள், அருமை ஐயா முனைவர் பேராசான் செயலாளர் ஐயா அவர்களே, அருமைக்குரிய முனைவர் சையத் சாகிரத்தான் அவர்களே, இன்னும் இங்கே வரப்பெறாமல் இருக்கின்ற அமைச்சர் பெருமக்களே, முன்னாலே அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவரும் நான் நன்கு அறிந்தவர்கள் தான். ஆனால் நெஞ்சிலே இருக்கிறது, நினைவிலே பெயர் வரவில்லை. என்றாலும் அத்தனை பேரையும் அன்போடு உங்களை முன்னின்று என்னையும் ஒரு பொருட்டாக கருதி இந்த மேடையில் ஏற்றி பொழிவாற்றுவதற்கு வாய்ப்பை கொடுத்த ஒரு சூழலை எண்ணி மகிழ்ந்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பிற்கினிய பெருமக்களே, தமிழகத்தை, தன்மானத்தை, தனிமதிப்பை, பகுத்தறிவை, விழிப்புணர்வை ஏற்படுத்தி தமிழகத்தை சீர்படுத்திய பெருமைக்குரிய தந்தை பெரியார் பிறந்த 147வது பிறந்த நாள் என்று இந்த நாளிலே எனக்கு ஒரு அன்பை வேண்டுகோள் விடுத்தார் நம்முடைய அமைச்சர் பெருந்தகை அலைபேசி வழியாக. ஐயா, செப்டம்பர் 17 என்று சொன்னார். சொன்ன உடனே பெரியார் பிறந்த நாள் என்று சொன்னேன். மகிழ்ச்சி என்று சொல்லிவிட்டு பெரியோரை போற்றுதல் என்று சொன்னார். நான் பெரியாரை என்று சொல்லுகிற பொழுது அவர் ஐயா பெரியோரை என்று ஒரு கூப்பிட்டு சொன்னார். அதுவும் எனக்கு சரியாகப்பட்டது. பெரியாரும் பெரியாரை என்றாலும் ஒன்றுதான், என்றாலும் சில வேறுபாடு இருப்பதனாலே நான் ஏற்றுக்கொண்டேன். அன்பிற்கினிய சான்றோர்களே, பெரியோரை போற்றுதல் என்ற தலைப்பு எனக்கு கிடைத்தமைக்கு நான் நெஞ்சார முதலே மகிழ்கிறேன். ஏனென்றால் நான் இளையவன், சிறியவன். என்னை காட்டிலும் மூத்து முதிர்ந்த அறிவு ஆளுமை, அன்பு ஆளுமை, ஆற்றல் ஆளுமை பெற்ற சான்றோர்கள் நமக்கு முன்னே இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பார்க்கிற பொழுது நான் இளையன், சிறியன், அவர்கள் பெரியோர். பெரியோரை நினைக்கின்ற ஒரு வாய்ப்பு கிட்டியதே என்று நான் எண்ணி மகிழ்கிறேன். அதற்கு முதற்கட்டமாக அன்போடு உங்களை நான் பணிவுடன் கேட்டுக் கொள்கின்றேன். ஒரு சிறு வேண்டுகோளாக சொல்கிறேன். இதை ஏற்றுக்கொள்வீர்கள் நம்பிக்கையோடு சொல்கிறேன். அருள் கூர்ந்து அனைவரும் எழுந்து நிற்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் ஏனென்றால் நீங்கள் அனைவரும்
உங்களுடைய அன்னையையும் உங்களுடைய தந்தையையும் உங்களுக்கு வழிகாட்டிய சான்றோரையும் நினைவுறுகிற வகையிலே அவர்களை உள்ளத்தில் இருத்தி முதலிலே வணக்கம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஈன்ற தாயையும் சான்றோர் பெருமை ஈன்றெடுத்த தாய்க்கும் சொல்லுங்க, சான்றோனாக்கிய தந்தைக்கும் வழிகாட்டி வாழ்வியல் வழிகாட்டியாக விளங்கிய சான்றோர்க்கும் நெஞ்சம் நிறைந்த வணக்கமும் வாழ்த்தும். அமர்கள் ஐயா, ரொம்ப நன்றி. நன்றி ஐயா, நன்றி ஐயா. முதலிலே அவரவர்கள் தாயை நீங்கள் நினைத்து கொண்டு, தந்தையை நினைத்துக் கொண்டு வணக்கம் சொல்லுவது ஒரு எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. என்னை ஈன்றெடுத்த தாய் ஒரு ஏழைமை, சிற்றூர்புறத்து தாய், கல்வியறிவு அறியாத தாய், கள்ளங்கபட இல்லாத தாய். ஒரு மகனாய் பிறந்தேன், திருமகனாய் வளர்த்தார். என்னை ஆற்றுப்படுத்திய தந்தையார் இளமையிலேயே கல்வி ஞானத்தை, எழுத்தை கற்பித்த முதலாசான். எங்கள் ஊரிலே பள்ளி இல்லை, 2 தொலைவு சென்றுதான் நான் இளமையிலேயே நான் படித்தேன். எனவே தாயும் தந்தை தான் எனக்கு முதல் வழிகாட்டிய பெரியோர் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுவேன். அதை போல உங்களுக்கு அப்படித்தான். என் தந்தையார் எனக்கு எழுத்து அகரம் சொல்லிக் கொடுத்தவர் தான். அதுபோல என் அன்னையார் இடுப்பிலே அமர்ந்து கொண்டு தன்னுடைய முந்தானையால் என்னை போற்றிய முதல் பொன்னாடை என் தந்தையார் அன்னையின் முந்தானை தான். அவர்கள் போற்றிய அந்த பொன்னாடை வழியாக ஆயிரக்கணக்கான பொன்னாடை இந்த மேனியிலே விழுகிறது. எனவே அன்னைக்கும் தந்தைக்கும் நான் வணக்கம் சொல்லுகிற வகையிலே அன்னையை, தந்தையை, வழிகாட்டிய சான்றோரை போற்றுதல் என்பதற்கே இந்த தலைப்பு சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். நான் இன்னும் ஆய்வேன். பெரியோர் என்று சொன்னதனாலே எந்த பெரியோரை சொல்லுவது என்று எண்ணி பார்த்தேன். எனக்கு எப்போதும் துணை செய்து கொண்டிருக்கின்ற வள்ளுவ பெருந்தகையை, என் வீட்டிலே வள்ளுவ பெருந்தகையுடைய படம் பெரிய அளவு இருக்கிறது. நான் அமர்ந்து இருக்கிற இருக்கைக்கு முன்னாலே அந்த திருவள்ளுவர் பள்ளப்பதனாலே வள்ளுவரை பார்த்து கேட்டேன், ஐயா, பெரியாரை போற்றுதல் என்று சொல்லுகிறீர்களே, சொல்லியிருக்கார்கள், நான் என்ன செய்வது என்று கேட்ட பொழுது, அடே அப்பா, என்னுடைய நீத்தார் பெருமையை பார், பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்தை பார், பெரியாரை பிழையாமை என்ற அதிகாரத்தை பார், பெருமை என்ற அதிகாரத்தை பார், பண்புடம் என்ற அதிகாரத்தை பார் என்று சொன்னார்கள். நான் உடனே 3ஆம் அதிகாரம் நீத்தார் பெருமையை பார்த்தேன். 45 பெரியாரை துணைக்கோள் அதிகாரத்தை பார்த்தேன். 90 பெரியாரை பிழையாமையை பார்த்தேன். 98 பெருமையை பார்த்தேன். 100 பண்புடையை பார்த்தேன். ஒரு புரட்டியேன். அப்பொழுது எனக்கு தென்பட்ட குரல்கள், செயற்கு அறிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களானார் என்ற ஒரு குரல். இன்னொன்று, பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றல் ஆற்றிய அருமை உடைய செயல். பெரியாரை பேணாதொழியின் பெரியாரை பேணாது விடும். அன்பு, நான், ஒப்புரவு, வாய்மை, கண்ணோட்டம் 5 சார்பு ஊன்றிய தூள். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை, திரளறிந்து தேர்ந்து குழல். ஏந்திய கொள்கையார் இடைமுறிந்து சீரின், வேந்தனும் வேந்து கெடும். பண்புடையார் பட்டுண்டு உலகம், அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார், பண்பு பாராட்டும் உலகு என்ற திருக்குறளை பார்க்கிற பொழுது எனக்கு நெஞ்செல்லாம் மகிழ்ந்தது. பெரியோர் என்றால் அகவையில் மூத்தவரா, அல்லது பெரிய உடலா இருப்பது நீண்டு உயர்ந்தவராகவோ, அல்லது என்னை போல் குண்டாக கடியாக இருப்பவரோ, அல்லது சிறந்த வீடு கட்டி இருப்பவரோ, வீடு பாடு சொத்து சுகங்களை சேர்த்து வைத்திருப்பவரோ, நீண்ட பட்டங்களை பெற்றிருப்பவரோ, பதவிகள் அமர்ந்திருப்பவரோ, இவர்களெல்லாம் பெரியோர் என்று சொல்லலாமா என்றால் வள்ளுவர் இதற்கு இடம் கொடுக்கவில்லை. பேராண்மை, சான்றாண்மை, படைப்பாற்றல், புலமை, கலைத்திறம்,
அறிவியல் ஆற்றல் யார் சிறந்து பிறர் யாரும் செய்யாத செயலை செய்கிறாரோ அவர்தான் பெரியார், அவர்தான் பெரியோர் என்று எடுத்துக் கொள்ளுகின்ற சொன்னார். நான் மிகவும் தெளிந்து கொண்டேன். தெளிந்த போது எனக்கு முதற்கட்டாக வந்தது, என்னை ஆற்றுப்படுத்திய தந்தையும் தாயும் தான் பெரியோர் என்று முதலிலே நான் எண்ணிக்கொண்டு அவர்கள் காட்டிய வழியிலே நான் வேலை செல்கிறேன். இந்த உலகத்திலே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த தமிழ் என்றால் புறநானூற்று புறப்புற ஆசிரியர் ஐயனாரினார். எங்கள் பாவேந்தன் பாரதியார் சொல்வார், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கென்ற பாடலை சொல்லி திங்களோடும் செழும்பொறி தன்னோடும் மண்ணோடும் உடுக்களோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழன் பிறந்தோம். திங்கள் பிறப்பதற்கு முன்னாலே, உடுக்கள் பிறப்பதற்கு முன்னாலே, கதிரவன் பிறப்பதற்கு முன்னாலே மண்ணுரைகளே பிறந்த தமிழோடு நான் பிறந்தேன் என்று சொல்லுகிற பொழுது தமிழினுடைய தொன்மை நமக்கு புலப்படுகிறது. எனவே தமிழுக்கு சிறப்பு தந்த அந்த பெரியோர்களை போற்றி அந்த பெரியோரால் தமிழ் ஏற்றம் பெற்றதை நினைவு கூர்ந்து இவர்கள் சேர்க்கரிய செய்திருக்கிறார் எண்ணி பார்த்தேன். எண்ணி பார்க்கிற பொழுது தமிழகத்தை பொறுத்தவரையில் ஓங்கி உயர்ந்திருந்த தமிழ் ஒரு காலத்திலே மாற்றம் பெற்றது. பிற வேற்று மதத்தாராலே, வேற்று இனத்தாராலே, வேற்று மொழிக்காரராலே தூய தமிழ் கெட்டது, சீர்குலைந்தது. அவற்றையெல்லாம் 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு அளவிலே தமிழை தூக்கி நிறுத்திய பெரியவர்கள் திருவாசகம் தேவாரம் பாடிய நாயன்மார்களும் 4000 திவ்ய வந்த பாடிய ஆழ்வார்களும் தமிழை தூக்கி நிறுத்தார் என்று சொன்னால் மறுப்பதற்கில்லை. அது ஒரு காலம். அதற்கு பின்னாலே வள்ளலார் என்று 19ஆம் நூற்றாண்டு வெள்ளாளை துறவி என்று சொல்லப்பட்ட 19ஆம் நூற்றாண்டு பெரியார் வெள்ளாளை துறவி அகத்தே கருத்து புறத்தை விழுத்திருந்த அனைவரையும் சகத்தே திருட்டி சன்மார்க்க வழி ஆற்றுப்படுத்தியவர், ஒளிதான் இறை என்று வலியுறுத்தியவர், கண்மூடி பழக்கமரம் மண்மூடி போக என்று விட்டிருந்தவர், சாதியிலே மதங்களிலே சாத்திர சந்தடிகளிலே ஆதியில் அடைகின்ற அபிமான தலையீர் என்று உலகத்தை விழித்து காட்டி வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வாடி பசிப்பு அகற்றி வள்ளுவர் பாட்டிய அந்த அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதுருவன் பெற்றான் பொருள்வை பொய்ப்பொழி என்று சொன்னாரே திருவள்ளுவர். அந்த குரலை இறுதியாக விடாப்படியாக கொண்டு இருக்கிறதிலே பசிப்பணி நோய் என்பார்கள், தீ என்பார்கள். பசி வந்திர 10 பறந்து போகும் என்பார்கள். ஏழை ஒருவன் பசியோடு இருக்கக்கூடாது. எனவே பசியை மாற்ற வேண்டும் என்று முதலாக எண்ணி சத்திய தர்மசாலையை தொடங்கி பசிப்பணி ஒன்றிற்காக அவர் அன்று மூட்டிய அடுப்பு இன்றைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது. என்றும் எரியும், பசிப்பினி தீர்க்கும். அப்படிப்பட்ட பேராற்றல் பெற்ற அந்த வள்ளல் பெருமான் போற்றுக்குரிய பெரியார். அவரை ஆற்றலை சொல்ல போனால் சொல்லிக் கொண்டு இருக்கார், நேரம் போய்விடும். இப்பொழுது நேரமாகிவிட்டது. நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியவில்லை. அவ்வளவு மூலிகைகளை வைத்துக் கொண்டு எல்லாவது நோய்க்கும் வழிகாட்டிய பெருந்தகை. எனவே அப்படிப்பட்ட அந்த சான்றவருக்கு பின்னாலே அவருடைய பாடலே 5818 பாடல்கள். அதிலே அத்தனையும் 6 திருமறைகள், 6 திருமலை 5 திருமறைகள் வரையும் பிற கடவுளை பற்றி பாடிவிட்டு 6ஆம் திருமறை ஒன்றே இறை, அது ஒளி என்று கண்டார். அப்படிப்பட்ட அந்த பெருந்தகை வான்கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கழித்தின் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இருப்பது என்று மணிவாசக பெருமானை பாடி பாடி பகிர்ந்து கொள்வார். எனவே மணிவாசக பெருமானை பாடலை புகழ்த்தி மூட்டிய வள்ளல் பெருமான் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிதியே ஞான நடத்தரையே என் உரிமை நாயகனை என்று வனைந்து வனைந்து ஏற்றுமான் வம்மீன் உலகியரீர் என்று உலகத்தை கூப்பிடுகிறார். உலகத்தாரே, நீங்கள் பொய்களிலே சாதிகளிலே கண்மூடி பழக்கையிலே மயங்கி விட்டறிந்து வாருங்கள், ஒன்றே இறை என்று வாழுங்கள் என்று வலியுறுத்திய அந்த பெருந்தகைதான் திருக்குறளை முதலாக வகுப்பாக நடத்திய பெருந்தகை. இன்னும் சொல்ல போனால்
இறைவனுக்கு நன்றி சொல்கிறார். இறைவா, என்னை தமிழகத்தில் தமிழ் பேசுவதற்கு பிறப்பித்தாயே, உனக்கு நன்றி சொல்கிறேன் என்றார். இன்னும் சொல்லுவார், அந்த உலக மொழிகளிலேயே இல்லாத சிறப்பு எழுத்து ழகரம், சிறப்பு ழகரம். அந்த சிறப்பு ழகரத்தை பயிற்றுவதற்கு என் நாக்கிற்கு வலிமை கொடுத்தாயே, பழக்கம் கொடுத்தாயே, அதற்காக உனக்கு நன்றி சொல்வேன் என்று சொன்னால் அதை விட ஒரு பெருமை உண்டா? அவர்தான் உயர்ந்த பெரியோர் என்று உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு பின்னாலே இளங்கோவனார் சொல்லுவார், பாவலர் பெருஞ்சித்தனார் சொல்லுவார், பாவாணர் சொல்லுவார், தமிழ் தொன்மையான மொழி. கால்டுவெல் தான் முதலிலே தமிழ் தொன்மை என்று வலியுறுத்தினார். அதற்கு பின்னாலே தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர். தனித்தமிழுக்கு வித்திட்ட அந்த பரிதிமார் கலைஞர் வழியிலே செடியாக வளர்த்தவர்தான் மறைமலை அடிகளார். நிறைமலை என்று சொல்லக்கூடிய மறைமலை. அந்த காலத்தில் 3 மொழி கற்றிருந்தால்தான் சிறந்த ஆளுமை பெற்றவர்கள் சொல்வார்கள். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் 3 ஒன்றாக தெரிந்திருக்கும். மும்மொழியிலும் வல்லமை பெற்றவர். அவர் பணி தேடி அழைத்த பொழுது பணியாற்றி கொண்டிருந்த பரிதிமார் கலைஞர் அவர் நேர்காணல் செய்தார் மறைமலை அடிகளை. மறைமலை அடிகளே, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் விடை சொன்னால் நீங்கள் பணி அமர்த்த பெறுவீர்கள் என்று சொல்கிறார். என்னையா என்று கேட்கிறார். குற்றியலுகரத்திற்கும் முற்றியலுகரத்திற்கும் ஒரு சான்று கூறுகள் என்று கேட்கிறார். கேட்டவுடனே நம்முடைய அடிகளார் சொல்கிறார், மறைமலை அடிகளார், எனக்கு தெரியாது. அவர் சொன்ன விடை, இவர் கேட்ட விடை குற்றியலுகரத்திற்கும் முற்றியலுகரத்திற்கும் ஒரு சான்று கூறுகள் என்று. மறைமலை சொன்னது எனக்கு தெரியாது. அந்த எனக்கு என்பது குற்றியலுகரம், தெரியாது என்பது முற்றியலுகரம் என்பதை மிக எளிமையாக சொன்னார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பேராற்றல். இந்த ஒன்றுக்காக பணியமர்த்தப்பட்டார் மறைமலை அடிகளார். அப்படிப்பட்ட ஆற்றல் சார்ந்த அந்த அடிகளார் 1916 தன்னுடைய மகளார் நீலாம்பிகை வாயிலாக தனித்தமிழ் இயக்கத்திற்கு வித்திட்டார், வளர்த்தார். பெற்றதாய்தனை மகமறந்தாலும் தாய்தனை மகமறந்தாலும் என்று சொல்கிற பாடல் அடியிலே தேகம் என்று இருக்கிறது. அந்த தேகத்தை நீக்கிவிட்டு யாக்கை என்று சொன்னால் சிறப்பாக இருக்கும் என்று நீலாம்பிகை அம்மையார் சொன்ன பிறகு அப்போது தொடங்கப்பட்ட இயக்கம் தான் தனித்தமிழ் இயக்கம். அதுதான் இன்றைக்கு வளர்ந்து மரமாக வளர்த்தார். அந்த மரத்திற்கு உரமும் நீரும் ஊற்றிய பெருந்தகைகள் நம்முடைய பாவாணர், பாவேந்தர், பாவலர், இளங்குமரனார் போன்ற சார்ந்தோர்கள். அவரை ஒட்டிய அறிஞர்கள் எல்லாம் நிறைய செய்தார்கள். முடியரசன், சுரதா, பெருங்கோவிக்கவர்கள் எல்லாம் தமிழுக்கு தொண்டு செய்த பேராண்மை பெற்றவர்கள். இவர்கள் எல்லாம் இடத்திலே பெரியவராக போற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் சொல்லுவேன், இவர்களெல்லாம் நமக்கு நெஞ்சிலே நடவாடி கொண்டவர்களை படமாக இருக்கிறார்கள். இங்கே இருக்கு படங்களாம் பார்க்கிறீர்களே, இவர்கள் எல்லாம் தமிழ் சங்கத்துக்கு தொண்டாற்றிய தன்னிகரில்லாத சான்றோர்கள். இவர்கள் எல்லாம் படமாக இருக்கிறார்கள். படமல்ல, நமக்கு பாடம் சொல்லிக் கொண்டிருக்கார்கள். இதை பார்த்த போதெல்லாம் இவரை போல் நாம் சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். இப்படிப்பட்ட ஆண்டவன் இந்த அருமையான பெருகார். இங்கே ஆவேரா கிருஷ்ணசாமி என்று இருக்கார், கிடைக்கிறேன் இருக்கிறார். இரா கிருஷ்ணசாமி ரெட்டியார் ஒருத்தர் இருப்பார் என்று கருதுகிறேன். இன்னொரு இருப்பார். அவர் பேசும் போது நான் வந்திருந்த கோடு அவர் சொன்னார், சொல்ல தெரிந்தவர் சொன்னால் தமிழ் சொந்த உறவு கொண்டாடும் என்றார். தமிழை யார் சொல்லுகிறார்களோ அந்த சொல்லுவதை வைத்துத்தான் தமிழ் சிறக்கும் என்று சொன்னார்கள். அதை போல ஆற்றல் சார்ந்த மறவர்கள் படமாக இருக்கிறார்கள். படமாக இருக்கிற காட்சிகளுக்கு பாடமாக இருக்கிறார்கள். வாரியார், கிருபானந்த வாரியார் இசைத்துறையிலும் ஆன்மீக துறையிலும் இலக்கிய துறையிலும் இலக்கணத்துறையிலும் மிகச்சிறந்த வல்லாண்மை பெற்றவர். அவரிடம் ஒரு வணிகர் சென்று, ஐயா, நான் ஒரு வணிகம் நடத்தி கொண்டிருக்கிறேன், ஒரு படம் வைக்க வேண்டும், எந்த படம் வைக்கலாம், எந்த படம் வைக்கக்கூடாது என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். உடனே வாரியார் சொன்னார், நீங்கள் விருப்பத்திற்கு எந்த படம் வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் கலப்படம் என்பதை மட்டும் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்றார் வாரியார். அப்படிப்பட்ட சொல்ல ஆளுமையில் சொல்லும் போதே மிக அருமையாக சொல்லக்கூடிய ஆற்றல் சார்ந்த கிருபானந்த வாரியார் எல்லாம் போற்றத்தகுந்த பெரியோர். அவருடைய பாடல்கள், அவருடைய எழுத்துகள் மிக அருமையாக அந்த இசையோடு சொல்வார்கள். பெரியார் அவர்கள் திருவாரூரை இருந்திருக்கார்கள். அப்பொழுது ஒருவர் பல்லக்கிலே துவந்து கொண்டு நம்முடைய தமிழர்கள் பல்லக்கிலே அந்த ஒருவரை அமைத்துக் கொண்டு தூக்கி வந்தார்களாம்.
பெரியாரிடம் ஓடி வந்து நாத்திக தொண்டர்கள்லாம் ஓடி வந்து, ஐயா ஐயா பாருங்கள் ஐயா, மனிதனை வைத்து தூக்கி கொண்டார்கள், இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பெரியாரை போய் கேட்டார்களாம். தந்தை பெரியார் அப்பொழுது சொன்னாராம், அடே நிறுத்துங்கப்பா, இதுவரை வேதியர்களை பார்ப்பனர்களைத்தான் தமிழன் தூக்கி வந்தான், இன்றைக்குத்தான் அப்பா தமிழன் தூக்குகிறான், அதனை பாராட்டுகள் என்று சொன்னாராம் தந்தை பெரியார். அவருடைய உள்ளம் பாருங்கள் எப்படிப்பட்ட உள்ளம். ஆகவே அப்படிப்பட்ட சொல்லாற்றல் இருந்த தந்தை பெரியார், நம்முடைய கிருபானந்த வாரியார், இவர்களெல்லாம் நாம் நெஞ்சிலே நின்று நினைவிலை சுட்டிக்காட்டி வாட்டத்தகுந்த பெரியோர்கள் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூட்டிக் கொள்கிறேன். அடுத்தால் போல பாவாளர், தேவனைய பாவாளர் தொல்காப்பியத்து காலத்திற்கு பின்னாலே தமிழ் தன்னை ஒட்டுமொத்தமாக நிலைநிறுத்திக் கொண்ட ஒரு பெரிய உருவம் எது என்று சொன்னால் அவர்தான் பாவாளர். 60 ஆண்டுகள் ஓயாமல் உழைத்த பெருந்தகை. தன் மனைவி இறந்து இருக்குவதற்கு 10 ரூபாய் காசு இருந்தால் என் மனைவியை காப்பாற்றி இருப்பேன் என்று மடல் எழுதினார். 10 ரூபாய்க்கு வழி இல்லாமல் வாழ்ந்த பேரறிஞர் இந்த பாவாணர். எந்நேரமும் சொல்ல ஆய்வுதான். அரிசியிலே புறத்திலே அரிசியை கொட்டி கல்லை பொறுக்கிக் கொண்டிருப்பாராம் ஒரு பக்கத்திலே, இன்னொரு பக்கத்திலே ஒரு தாளை வைத்துக் கொண்டு தமிழ் இருக்கின்ற வேற்றுச்சொற்களை எடுத்து பொறுக்கிக் கொண்டிருப்பாராம். வேர்ச்சொல் அறிஞர் என்று சொல்லுவார்கள். அந்த வேர்ச்சொல் அறிந்த அறிஞர் கண்டெடுத்த 3 உண்மைகள்: ஒன்று, தமிழன் பிறந்தகம் குமரிக்கண்டம் முதலாக செல்வர் பாவாணர். இரண்டாவது, தமிழே உலகத்தின் முதல் மொழி. மூன்றாவது, திராவிட மொழிகளுக்கு தாயாகவும் சமஸ்கிருதத்திற்கு மூலமாக இருப்பது தமிழ்தான் என்று 3 உண்மைகளை கண்டறிந்தார். 3 உண்மைகளை கண்டறிந்த பின்னாலே 30க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி அருமையான நூலை படைத்திருக்கார் தமிழ் காப்பிற்காக, தனித்தமிழுக்காக. அந்த பெருந்தகை ஒரு முறை தன்னுடைய துணைவியால் காய்ச்சலில் துன்பற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது பால் வாங்க செல்கிறார். பால் வாங்க செல்கிற பொழுது பாலும் வாங்கி கொண்டார். சின்ன ஒரு குவளையிலே வாங்கி ஒரு மிதிவண்டியில் வந்த ஒருவன் அவரை தட்டிவிட்டு கீழே பாலும் கொட்டி விடுகிறது. கொட்டிவிட்டு அப்படியே கிடக்கிறார். அந்த மிதிவண்டியை விழுந்தவன் அவனும் எழுதென்று, ஐயா மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். மிதிவண்டிக்காரரை பார்த்து, நாம் இருந்தால் என்ன செய்வோம்? எழுந்தவனே என் கையில் இருந்த காசே 10 ரூபாய் தான், 10 ரூபாய்க்கு பால் வாங்கி கொண்டு செல்கிறேன் என் மனைவி உடல்நலத்தை காப்பாற்றுவதற்காக, அதனையும் கொட்டிவிட்டாயே பாவி என்று திட்டி ஏதாவது வசைப்பாடுவார்கள். அதையெல்லாம் பாவாணர் செய்யவில்லை. எழுந்து நின்று சொன்னார், மன்னிப்பு என்பது அரபு சொல், பொறுத்தருக என்று சொல், செல் என்று சொன்னார். என்று சொன்னால் தன் மனைவியின் உடல்நலத்தை விட தான் விழுந்து மூத்தவன் கீழே விழுந்து விட்டேன், அடிபட்டு விட்டது என்பதை விட கருத்து இல்லாமல் என் தாய்மொழி கெடாமல் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அந்த நேரத்திலும் தமிழை காப்பாற்றினார் அல்லவா பாவாணர். அதை விட ஒரு சிறந்த பெரியோரை பார்க்க இயலுமா? அவரெல்லாம் போற்ற தகுந்த பெரியோர். தமிழ் அயர தாழ்ந்தான் தமிழன், அவனை தமிழ் உயர தான் உயர்வான் தான் என்று அருமையான குரல் பாடுவான். எனவே அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுகிற பொழுது சுருதிகுமார் சட்டர்த்தி என்ற வடமொழி அறிஞர் இந்திய நாகரிகத்திற்கு அடிப்படை சமஸ்கிருத ஆரியர் ஆதரித்தார் என்று சொல்லி மேடையிலே பேசிவிட்டார். அந்த பல்கலைக்கழகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார் பாவாணர். அவரால் தாங்கி கொள்ள முடியவில்லை. எழுந்திருந்து உடனே தலைமையின் பின்னாலே சென்று, ஐயா நீங்கள் சொன்ன சொல் தவறு, கருத்து தவறு. உலக நாகரிகத்திற்கு அடிப்படை தமிழ் நாகரிகம் தான், அதை இந்திய நாகரிகம் என்று சொல்லுகிறீர்கள். போகட்டும், இந்திய நாகரிகத்திற்கும் தமிழ் நாகரிகம் தான் அடிப்படை என்பதை மறுத்து சொல்கிறேன் சொன்ன பொழுது அந்த அண்ணாமலை பல்கலைக்கழக வேந்தர் கூப்பிடுகிறார், இங்க வா, நீ இந்த பள்ளியிலே பணியாற்றுகின்ற பேராசான், உனக்கு வறுமை இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, நீங்கள் இப்படிலாம் பேசாதீர்கள் என்று சொன்ன பொழுது அவர் மீண்டும் பாவாணர் சொல்கிறார், ஐயா எனக்கு வறுமை இருப்பது உண்மைதான், எனக்கு குழந்தைகள் இருப்பது உண்மைதான், நான் தொல்லைப்படுகிற உண்மைதான், ஆனால் அதை விட என் தமிழ் தொல்லைப்படக்கூடாது, அதனாலே என்னுடைய பணி எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அப்பவே நீக்கல் கடிதம் அடித்து வந்தார். அலுவல் போனால் போகட்டும், என் சலுகை போனால் போகட்டும், தலைமுறை 1 கோடி கண்ட என் தமிழே விடுதலையாகட்டும் என்று எந்த பாவேந்தர் பாடினாரோ அந்த பாவேந்தருக்கு இணையாகவும் சரியாகவும் சான்றாக இருக்க பாவாணர் என்று சொன்னால் யாரும் மறுக்க முடியாது.
அத்தகைய பாவாணரை இந்த நேரத்தில் நெஞ்சிலே நினைவு கூறுவோம் என்று நான் சொல்லுகிறேன். அடுத்து பாவேந்தர். பாவேந்தர் என்று ஒருவர் இல்லை என்று சொன்னால் தமிழ் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காது. தேவார பாடலிலே ஞானசம்பந்தர் என்று இருந்தார். அந்த ஞானசம்பந்தர் தமிழிலே சிறந்தவர். வெறும் ஞானசத்தை திருஞான சம்பந்தர் என்று சொல்லாமல் தன்னை தமிழ் ஞான சம்பந்தர் என்று சொன்னார். ஏனென்றால் தமிழ் மேல் அந்த அளவுக்கு அவர் காதல், ஈடு எடுப்பில்லாத காவல். தமிழை 250 அடைசொற்களால் சொல்கிறார், தமிழை போற்றுகிறார். நம்முடைய பாவேந்தரோ அதற்கு மேலாகவும் தமிழை சொல்லுகிறார். தமிழ் எந்த இடத்தில் சொல்லுகிற போதெல்லாம் தமிழ் தமிழ் கனிகளை ஏறிய சொலையும் முற்றற் கழைகளை ஏறிய சாரும் நனிபசு பொழியும் பாலும் தன்னை நல்கிய குளிரடியிலும் இனியன என்பேன் தமிழை எண்ணுயிர் என்பேன் என்பார். இப்படி எந்த இடத்தை பார்த்தால் தொட்ட அடைவெல்லாம் தமிழை தொடங்க வைத்த பெருந்தகை பாவேந்தர். அந்த பாவேந்தரை பற்றி சுரதாஸ் அவருடைய வாழ்க்கை வரலாறை சொல்லுவார். பாவேந்தருடைய வரலாற்றை ஒரு எண்சீர்திருத்தத்தில் பாடுகிறார். பாவேந்தர் பங்காறு பக்தரிடம் பயின்று மீசை பாரதியை பின்பற்றி நடையை மாற்றி சிங்கார வேலவனை பாடி, அந்த காலத்துல சிங்கார முருகனை பாட்டார் பாவேந்தர். சிங்கார வேலவனை பாடி பின்னர் சீர்திருத்த துறை கண்டு பெரியாருக்கோ நங்கூரம் போல் சிறந்து காஞ்சி அண்ணா நல்லறிஞர் கழகத்தில் சேர்ந்து பெருமை பெற்று தங்காமல் விரைந்தோடி நீர் போல் இவழி சரித்திரத்தில் சரித்திரத்தை முடித்துக் கொண்டார் என்று சுரதா பாவேந்தரை படம் பிடித்து காட்டுவார். இறுதி காலத்திலே தமிழுக்காக போராடி அந்த பெருந்தகை இறுதி காலத்தில் துன்புற்றுத்தான் இறந்தார். தமிழ் தமிழ் என்று தமிழுக்காக போராடி அந்த பெருந்தகை செய்து வைத்த ஆவணங்கள் இருக்கவே, கட்டுரைகள் என்ன, கதைகள் என்ன, நாடகங்கள் என்ன, எத்தனை எத்தனை பாடல்கள், கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி குவித்த பேரறிஞர் பாவேந்தர். எனவே அந்த பாவலை தமிழுக்கும் 11 பேர் புதியதோர் உலகம் செய்வோம், வலியோர்கள் உலகோரை தாழ்வோம், ஓடப்பர் ஆகியிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஒரு நிகழ் ஓடப்பர் உதயப்பர் உப்பப்பர் ஆகிடுவார் என்று சொல்லுவார் தொழிலாளரை பற்றி. இப்படி அவர் சொல்லுகிற சூடு கடைசியாக ஒன்றை சொல்லுவார், என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் இந்த தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று சொல்லுவார். என்று சொன்னால் எனக்கு இதை விட என்ன பேரின்பம், என்னுடைய தாய்க்கும் என்னுடைய நாட்டிற்கும் என்னால் ஒரு திணையளவாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி அப்படி பெருமைப்பட்டு வாழ்த்தார்கள். பெருமையோடு சேர்க்கை செயல் செய்தார்கள். அந்த பெருமகனை இந்த நேரத்திலே அவர் ஒரு சிறந்த பெரியார் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறே மகிழ்கிறேன். அடுத்து பாரதி, இவருக்கு முன்னோடியாக விளங்கிய பாரதி. பாரதி இல்ல சுப்பிரமணிய பாரதி என்பான். எட்டயபுரத்தில் இளைஞனாக இருக்க பொழுது சுறுசுறுப்பு கொண்டு பாட்டிலே சுறுசுறுப்பு கொண்டிருந்தார். அப்போது காந்திமதி என்கிற ஒரு புலவர் அங்கே இருந்தார். இவர் நாம் புலவா இருக்கிறோம், இவன் இளைஞனாக இருக்கிறான், நம்மை விஞ்சி விடுவான் போல் இருக்கிறது என்று சொல்லி இவரை எவ்வளவு மட்டம் தட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஈட்டடி கொடுத்தார் வெண்பாவுக்கு. பாரதி சின்ன பயல் என்று, பாரதி சின்ன பயல் என்று ஈட்டடியை வைத்து பாடடா அப்படிதான் என்று சிறந்தவன் என்று சொல்லுகிற பொழுது உடனே பாரதி பாடுகிறார். காரது போல் நெஞ்சிருண்ட காந்திமதி நாதனை பார் அது சின்ன பயல். பாரதி சின்ன பயல் என்கிற சொல்லையை இவர் என்ன சொல்லிவிட்டார், பார் அது சின்ன பயல் காந்திமதி நாதன் என்று திருப்பி போட்டு அங்கிருந்த அவையெல்லாம் மகிழ வைத்த பெருந்தகை பாரதி. இளமையிலேயே அவர் ஒருமுறை பாவேந்தர் அமர்ந்திருந்த இடத்திலே பாரதியும் பாவேந்தரும் செல்லம்மாள் வெளியில் சென்றிருந்தார். பால் இருக்கிறது, சாப்பிட வேண்டும் என்று பசி இருக்கிறது, எப்படியாவது பாலை காய்ச்சி பருகலாம் என்று. அப்பொழுதெல்லாம் இந்த மாதிரி நவீன கருவி இல்லை. அடுப்பில் சட்டியை வைத்து விறகுதான் பற்ற வைக்க வேண்டும். அந்த அடுப்பை பற்ற வைப்பது என்பதே ஒரு பெரிய கலை. அது எல்லாரும் அந்த காலத்திலே பெண்கள் மிக எளிதாக செய்வார்கள். இன்னும் முன்னால் எங்க ஊரிலே எங்கள் கிராமங்களிலே நெருப்பை கடன் வாங்கி வருவார்கள். நெருப்பை கடன் வாங்கி வைத்து அந்த நெருப்பை கொட்டி அதற்கு மேல் விறகை வைத்து எரிய வைப்பார்கள் அந்த காலத்திலே. அப்படி நம்ம பாரதி சொல்லி எப்படியாவது பாலை காய்ச்சி விட அந்த அடுப்பை மூட்டி பார்த்தார். அவரால் அடுப்பு மூட்ட முடியவில்லை, படுத்து விட்டார் உண்டு. அப்போது பாவேந்தர் எழுதுகிறார். பாவேந்தரும் என்னையா என்று கேட்ட பொழுது பால் காய்ச்ச வந்தேன் முடியவில்லை என்று சொன்னார். பாவேந்தரும் போராடி பார்த்தார். 2 பேரும் பேரறிஞர் தான்.
ஆனால் பால் கூட காய்ச்ச தெரியாதவர்கள். இவரும் போராடி பார்த்து அடுப்பு பற்ற முடியவில்லை. அவர் போட்டு விட்டு போய்விட்டார். பிறகு தானே இருந்து எப்படியோ அடுப்பை பத்த வைத்து பாலை காய்ச்சி குடித்து விட்டு அந்த குவளையின் அடியில ஒரு தாளை வைத்து எழுதி வைத்திருந்தார். என்ன தெரியுமா? செல்லம்மாள் வருகிறார். வந்தவுடைய அடுப்பு கலைந்து கிடக்கிறது, பாலை காணோம், அப்படியே குவளை எல்லாம் கிடக்கிறது. அந்த குவளைக்கு அடியில் ஒரு சீட்டு இருக்கிறது. சீட்டை பார்க்கிறார் செல்லம்மா. அதிலே பெண்கள் வாழ்வோம் என்று கூத்திடுவோமடா என்று பாரதி என்ற எழுதுதான் அது பாடலாக மறந்தது. அவருடைய செயலுக்கு பின்னாலே பெண்ணை போற்ற வேண்டும் என்று செயல் வந்ததற்கு காரணம், ஒரு பால் கூட காய்ச்ச தெரியாமல் வாழ்ந்திருக்கிறேன் என்று பயந்து பெண்ணை வியந்து வியந்து பாராட்டினாராம் அந்த பாரதி. பாவேந்திரனும் அப்படித்தான். செல்லம்மாளை சொன்னது போல பாவேந்திரம் பழனியம்மாளை எந்த நேரம் விரட்டி கொண்டிருப்பாராம். இரவிலே வெளியிலே ஒரு சாய்வு நாற்காலிலே 95 பெருமாள் கோயில் தெருவிலே இருக்கிற அந்த வீட்டிலே ஒரு தாழ்வாரத்திலே சாய்வு நாட்களை வைத்துக் கொண்டு போவார் வருவார்களே அழைப்பாராம். பாப்பா, நம்ம வீட்டுல மீன் குழம்பு சாப்பிட்டு போய் என்று கூப்பிடுவாராம். எவ்வளவு மீன் குழம்பு இருக்கிறது, எவ்வளவு சோறு இருப்பதெல்லாம் அவருக்கு தெரியாது. பழையனால் மட்டும்தான் தெரியும். நினைத்தவுடனே 10 பேரை அழைத்துக் கொண்டு மறைப்பாராம். அந்த அம்மா தடுமாறி எப்படியோ ஓட்டு சமாளித்து விடுவாராம். அப்படியெல்லாம் அந்த இல்லற வாழ்விலே துணையாக விட்டாலும் தமிழுக்கு துணையாக இருந்த பெருந்தகைகள் 2 பேருமே. எனவே அப்படிப்பட்ட அந்த பாரதியுடைய பெருமையை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவருடைய பாடல் இருக்கிறதே, தேசிய பாடல்கள், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இதையெல்லாம் எண்ணி எண்ணி பார்த்து தமிழுக்கு முதன்முறை பெரும் சேர்த்த அந்த பெருந்தகை பாரதி. பாரதி இல்லை என்றால் செந்தமிழ் நாடகம் போதிலே என்று சொன்னாரே, தந்தையை நம் நாட்டை தந்தை நாடு என்ற பெயரை அமைச்சர் அவர்தான். ஜெர்மனியிலே தான் அவர்கள் தன்னுடைய தாய்மொழியை தந்தை மொழி என்று அழைப்பார்களாம் ஜெர்மனியிலே. ஆனால் நாம் எல்லாம் ஒரு தந்தை மொழி என்று சொல்வதில்லை, தாய்மொழி என்று தான் சொல்லுவோம். முதலாக எங்கள் தந்தையர் நாடு என்று சொன்னவர் நம்முடைய பாரதியார். எனவே பாரதியாரை இந்த நேரத்தை நினைவு கூறுவேன் என்று சொல்லி மேலும் சொல்லுவேன். அடுத்தாற் போல பெரியாருக்கு வருகிறேன். பெரியாரை முன்னே சொல்லிவிட்டேன். இருந்தாலும் பெரியார் இல்லை என்று சொன்னால் இந்த நாள் இந்த அளவுக்கு பெருமை பெற்றிருக்காது. இங்கே அமர்ந்திருக்கார்கள் என்னுடைய மகளாருடைய பேத்தி அம்மா கண்மணி, இன்னொரு அம்மா நாட்காலில் இருந்து அமர்ந்திருக்கார் என்று சொன்னால் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் யார் என்றால் தந்தை பெரியார் தான். அந்த காலத்தை போய் நாற்காலி போட்டு சமமாக ஆண்டுக்கு சமமாக அமர முடியாது, கல்வி கற்க முடியாது. வீட்டிலே இருந்து அடுப்படி எடுக்க வேண்டும். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு சொல்லி வந்த காலத்தை தான் பாவேந்தர் பெரியார் அவர்கள் பெண்ணுக்கெல்லாம் படிப்பறி ஊட்ட வேண்டும், பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும், அவர்கள் விடுதலை வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்தவர் நம்முடைய பெரியார். அந்த பெரியாரை பெண்களெல்லாம் போற்ற வேண்டும் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு அத்தனை பேரும் போற்ற வேண்டும். இன்னும் சொல்ல போனால், நான் படிக்கின்ற பொழுது 3ஆவது படித்துக் கொண்டிருந்தேன். குலக்கல்வி திட்டம். குலக்கல்வி திட்டம் என்றால் பாதி நேரம் தான் கல்வி, பாதி நேரம் தந்தையருடைய தொழில். நான் எங்கள் ஊரில் பள்ளி இல்லை, 2 நடந்துதான் படிக்க வேண்டும். 2 நடந்து திரும்பி ஒரு 3ஆவது படிக்கின்ற பொழுது நடந்து கொண்டே வருவோம். வருகிற புளிய மரத்தில் இருக்கிற புளியங்காயை அடித்து பொறுப்போம். சாலைகளிலே கேளியில் இருக்கிற ஓனானை அடிப்போம். பிறகு கேளியில வந்து அந்த பாதி நேரத்தை குளித்து கொடுத்து நேரத்தை வீணாக்குவோம். இதனால் இளமை காலம் போல் வீணாகப்படும். இதையெல்லாம் பார்த்துத்தான் தந்தை பெரியார் காமராஜர் ஆட்சிக்கு வந்தவுடனே குலத்தில் கல்வி கட்டத்தை மாற்றுங்கள் என்று சொன்னார். காமராஜர் பணியேற்ற பின்னாலே முதல் அந்த குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தவர் காமராஜர். எனவே காமராஜர் கல்வி கண் கொடுத்த மாமலை, கடமை மாமலை. அவர் காலத்தை செய்கின்ற அணைக்கட்டில் கொஞ்சம் அல்ல, விழிப்புணர்வல்ல, நேர்மையும் ஒழுங்கும் சிறந்திருந்த காலம் அந்த காலம். இதையெல்லாம் நினைத்து பார்க்கின்ற வேண்டும். அவரெல்லாம் சிறந்த பெரியவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல முயற்சிக்கிறேன். அடுத்து தமிழ் தந்தல் திருவிக்கா. திருவிக்காவை இன்றைக்கு யாருமே நினைப்பதில்லை. மலைமிரடிகள், பதிமால் கடைகள், அந்த வரிசையில வரக்கூடியவர் தான் திருவிக்கா. திருவிக்கா என்றால் திருவாரூர் விருத்தாசனம் மகன் கல்யாண சுந்தரம். அதை சுருக்கி முதலாக திருவிக்கா என்று போட்டுக் கொண்டவர் தான். இன்றைக்கு ஆங்கிலத்தை முன்னெடுத்து வைத்துக் கொண்டு அழகாக நடைபெறுவார்கள். வாங்க KA, வாங்க MA, வாங்க SA என்று
ஆண் பெயரை சொல்லுகிற பொழுது அப்படி முன்னெடுத்தை விட்டுக் கொள்வார்கள். முன்னெடுத்தை ஆங்கிலத்தில் போட்டா என்ன பொருள் தெரியுமா? நாம் தமிழனுக்கு பிறந்தவர் அல்ல, வெள்ளைக்காரனுக்கு பிறந்தவர் என்று பொருள். அதை உதவி எடுத்து சுட்டிக்காட்டியவர்தான் நம்முடைய ஐயா. எனவே இருக்க அந்த காலத்திலே தமிழிலே முன்னெடுத்து போடுங்கள், தமிழிலே முன்னெடுத்து வைத்து சுருக்கமா சொல்லுங்க சொன்னவர். 3 ஆண்டுகள் தான் திருமணமாகி தன் மனைவியோடு வாழ்ந்தார். 3 ஆண்டுக்கு பின்னாலே மனைவி இழந்து மனக்கட்டுப்போடு வாழ்ந்தார். ஆசியா கண்டத்திலேயே தொழிலாளர்களுக்கு ஒரு கூட்டுறவு அமைப்பை நடத்தி பல்வேறு சங்கங்களுக்கு பொறுப்படுத்தி நடக்கவர். சாது அச்சகம் என்று ஒரு அச்சகத்தை நடத்தி எந்த சிறு பிழையும் வராமல் அச்சடித்து கொடுக்குவார். அது மட்டுமல்ல, எப்படி பேச்சோ அப்படி எழுத்து, எப்படி எழுத்தோ அப்படி பேச்சு. அப்படிப்பட்ட பக்குவம் சார்ந்த ஒரு மிகச்சிறந்த அறிஞர். வாழ்நாள் பூராம் சிறந்த தமிழுக்கு தொண்டாற்றிய பெருந்தகை இறுதி காலத்திலே குடிக்கூடி கூட கொடுக்க முடியாமல் வறுமையிலே வாடியவர். வறுமையிலே வாடி ஒரு திண்ணையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார். இதை கேட்டறிந்த மதுரை கருமுத்தி தியாகராஜ செட்டியார் அவர்கள் இந்த ஊரில் சேர்ந்த முத்தமிழ் காவல் கியாப்பை அழைத்து, ஐயா, ஒரு சிறந்த அறிஞன் வறுமையிலே வாழுகிறான், நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு காசு வரை தருகிறேன், அதை கொண்டு கொடுங்கள் என்று அவர் எடுத்து 10,000 ரூபாய் கொடுத்து கியாப்பை கொடுத்தால், கியாப்பை விஸ்வநாதம் திருவாரூர் அங்க ஐயா திருவுக்காவை சந்தித்து 10,000 ரூபாய் கருமுத்தி தியாகராஜ் கொடுத்தார் என்று சொல்கிற பொழுது, மகிழ்ச்சி ஐயா, மிகவும் நன்றி ஐயா, நான் இதுவரை யாரிடம் எந்த காசும் வாங்கியதில்லையா, நான் வறுமையிலும் செபையாக வாழ வேண்டும், பிறர் காசை வைத்துக் கொண்டு நான் இறுதியிலே வாழ்ந்தேன் என்று கெட்ட பெயர் எனக்கு வேண்டாம் ஐயா என்று சொல்லி அந்த காலத்தில் 10,000 என்றால் இன்னைக்கு கோடி ரூபாய் கிடைச்சவும். அப்படிப்பட்ட தொகையை வேண்டாம் என்று மறுத்தவர் திருவிக்காவல். ஈய நகரத்தில் இழிவன்று, ஈயல் என்றால் அதனினும் இழிந்தன்று, கொள்ளென கொடுத்தது எந்தென்று, கொள்ளேன் என்றால் அதனினும் உயர்ந்தன்று. எவ்வளவு பெரிய புறநானூற்று வரிகள் பாருங்கள். இந்த வரிகளுக்கெல்லாம் இலக்கியமாக திகழ்ந்தவர்களுடைய பெரியவர்கள். இவர்களெல்லாம் நாம் நினைந்து அந்த பெரியாரை போற்ற வேண்டும், பெரியாரை போற்ற வேண்டும் என்கிற சிந்தனை நமக்கு எழ வேண்டும். அதுதான் நாம் இந்த காலத்திலே, இவ்வளவு அறிவு பெற்ற காலத்திலே நன்றி கூறக்கூடிய செயலாக இருக்கும் என்று சொல்லி அந்த பெருந்தகையை நான் பாராட்டுகிறேன். அதற்கு அடுத்தாற் போல முத்தமிழ் காவலர் இந்த ஊரில் இருந்தோம். முத்தமிழ் காவலர் என்றால் இயலிசை நாடகம் முன்னும் வல்லமை பெற்றவருக்கு பொருள். ஆனால் அவர் இயல்துறையில் மட்டும்தான் சிறந்தவர். தமிழுக்கு நிறைய போராடினார். ஆகாசவாணி என்கிற வடமொழி சொல்லை மாற்றுவதற்காக வானொலி என்று போராட்டத்தை நடத்தி இதிலே வானொலி என்று சொல்லி வெற்றி பெற்றவர். ஆனால் இன்றைக்கு மாறிவிட்டது. அவரை போல் இன்றைக்கு போராடுவதற்கு ஆள் இல்லை. வானொலி என்று அழகாக சொல்ல வைத்தவர். அழகழகாக சிறு சிறு சொற்களிலே எப்படி சொல்லுவாரோ அதை போல எழுதுவார். சிறு சின்ன சொற்கள் தான். அவர்களை நின்று கொண்டால் காலத்தை சரியாக கடைபிடிப்பவர், காலத்தை சரியாக கடைபிடிப்பவர். எப்போது பார்த்தாலும் காலம் காலம் காலம், ஒரு நொடி கூட வீணாக்க மாட்டார். காலம் கண்டவன் தமிழன், காலத்தை கணக்கிட்டவனும் தமிழ் என்று அடிக்கடி சொல்லுவார். ஒன்று சொல்லுகிறார்கள் அவர்கள். ஒரு இப்படி சுண்டுகிறோம், நடுவரும் பெருவரும் கேட்க சுண்டுகிறோம் அல்லவா, இதற்கு ஒரு நொடி என்று பெயர். இந்த ஒரு நொடி பொழுதும் தான் தமிழன் கண்டுபிடித்தான். எண்ணுகிறானாம், நடுவரனையும் பெருவரனையும் வைக்க வேண்டும் என்று எண்ணுகிறானாம், கால் மாத்திரை போய்விடலாம். எண்ணல் கால், பிறகு கையை எடுத்து வைக்கிறானாம், எடுத்தல் அறை, கையை நடுவரனையும் பெருவரனையும் சேர்க்கும் போது அரை மாத்திரை போய்விடுகிறது. பிறகு முறுக்குகிறாராம், முறுக்கல் முக்கால், முறுக்கினாலே முக்கால் மாத்திரை போய்விடுது. பிறகு சொடக்கென்று விடுக்கான் பாருங்கள், ஒரு மாத்திரை முடிஞ்சு விட்டது. ஒரு நொடிப்பொழுது, ஒரு நொடிப்பொழுதை கண்டுபிடித்திருக்கான் பாருங்கள். காலம் கண்டவன் தமிழன், காலத்தை கணக்கிட்டவன் தமிழன். ஆனால் அந்த காலத்தை யாராவது போற்றுகிறோமா, பின்பற்றுகிறோமா? ஓரால் ஓராத ஒன்று இருக்கிறதால் அது காலம் மட்டும்தான். பல பேர் காலம் கண் போன்றது கண் போன்றது என்று சொல்லுவார்கள். ஆனால் முத்தமிழ் காவலர் தான் காலம் கண் போன்றது அன்று உயிர் போன்று என்று சொன்னார். உயிர் போனா திரும்பி வருமா? வராது. எனவே தமிழர்களே, காலத்தை உயிராக போற்றுங்கள் என்று சொன்னவர் நம்முடைய கியாப்பை. அது மட்டுமல்ல, சொன்ன சொல் பிறகாத சுந்தரர் கியாப்பை விஸ்வநாதம். மணப்பாறையிலே யானும் என் துணைவியாரும் முயன்று உழைத்து உழைத்து கட்டினோம் ஒரு சின்ன மனை. அதற்கு திருக்குறளில் இருந்து சிறிய மனைதான் திருக்குறள் என்று பேர் சுட்டி அது திறப்பு விழாவுக்கு அடிகளா ஐயா முத்தமிழ் காவலை இசை கேட்க வந்தேன். அவரும் நாட்களுக்கு பார்த்துவிட்டு
ஏற்றுக்கொண்டார். வருகிறேன் என்று சொன்னார். வருகை டிசம்பர் திங்கள் வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். நான் குறித்து கொண்டு அழைப்பெல்லாம் அச்சிட்டு பரப்பிக் கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற கனிமொழி கலைஞருடைய மகள், அவளுக்கு திருமணம் தூத்துக்குள் நடக்கிறது. அந்த திருமணம் சென்னையில் நடக்கிற பொழுது நீங்கள் திருமணத்துக்கு வாருங்கள் என்று கலைஞர் அழைப்பு விடுக்க அந்த செய்தி அப்படியே தினகரில் வருகிறது. முதல்வர் கலைஞர் கனிமொழியின் திருமணம், முத்தமிழ் காவலர் கியா பேசுவனம் அருகிருந்து வாழ்த்துகிறார் என்று தினமணியில செய்தி வருகிறது. நான் அப்படியே அயர்ந்து போய்விட்டேன். நான் போராடி கட்டிய வீட்டிற்கு ஒரு தலை சிறந்தவரை அழைத்தரக்கு விரும்பினதை வாய்க்கவில்லை என்று எண்ணி வருந்தினேன். இருந்தாலும் தாழ்வில்லை என்று அங்கிருந்து விரைந்து வந்து ஒரு தட்டு கொண்டு தட்டிலே பழம் வைத்து மலர் வைத்து அதற்கு மேல் அழைப்பை வைத்துக் கொண்டு மேலே மாடியில ஏறி முதல் காலில் வைத்தேன். யார் அது என்றார். ஐயா, நான் தான் புலவர் நாவைசும் மணப்பாறை. அப்படியா, வாருங்கள், அமருங்கள். எதிர்பார்த்தேன். அவ்வளவுதான். அதுக்கு மேல் பேசிட்டார். நான் அவர் அமராமல் உடனடியாக சென்று தட்டில் இருந்த அழைப்பை அவருக்கு ஐயாவுடைய நான் அழைப்பு கொடுக்க வந்தேன் ஐயா என்று உடனே நீட்டினேன். நீட்டுகின்ற போது அழைப்பை வாங்கி கொண்டு 400 அழைப்பை தருகிறேன் என்றார். 400 அழைப்பை தருகின்ற போது நான் மயங்கி விட்டேன். அவ்வளவுதான், இனி நமக்கு வரமாட்டார் என்று கருதி வைத்து விட்டேன். அமைதியாக இருந்தேன். என்ன அமைதி என்றார். ஐயா, நான் என்னையா சொல்வது என்றேன். சொல்லுங்கள் ஏதாவது என்றார். ஐயாவுக்கு சொல்வதற்கு எனக்கு அகவையும் இல்லை, அறிவும் இல்லை ஐயா என்று சொன்னேன். என்ன இப்படி? முதல்வர் யார் தெரியுமா? கலைஞர், தமிழ்நாட்டின் முதல்வர், என் நெடுங்கால நண்பர். அவர் இல்லத்துக்கு நான் செல்லவில்லை என்றால் அவ்வளவுதான், ஒண்ணும் சொல்லல, பேசாம இருந்தேன். உடனே சரி, நாளை மாற்ற முடியுமா என்று கேட்டார். நான் பக்குவமாக இழந்து கையை வாயிலை பொத்தி, ஐயா, நாளையும் மாற்ற இயலாது, ஆளையும் மாற்ற இயலாது என்று சொன்னேன். வியந்து போய்விட்டார். என் 94 அகவையிலே என்ன எழுத்து காட்டவன் நீ ஒருவரே. நீ உன் சொல்லுக்கு நான் மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் சொன்ன சொல்லை மாற்றியவன் கியாபே விஸ்வநாதன் என்று ஊரெல்லாம் பறைசாற்றி விடுவாய். நான் வருகிறேன், செல் என்றார். வேறு ஒன்றுமே பேசவில்லை. ஐயா, எப்படி செல், நான் வருகிறேன். ரொம்ப கடுஞ்சினத்தை இருந்தார். பிறகு கீழே வந்து நாம் அவருடைய துணைவியார் மீனாட்சி அம்மா இருந்தாங்க. அவங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு முறைகளை சொன்னார். அதை மேல் பின்பற்றி வந்தேன். சொன்ன சொல் தவறாமல் வந்து விட்டார். கலைஞர் அழைத்தாலும் கனிமொழியில் திருமணி என்று சொன்னாலும் அதனை பொருட்படுத்தாமல் நாவை சிவம் என்ற ஒருவன் இருக்கிறான் புலவன், அவன் வீட்டுக்கு செல்கிறவன் வீட்டு பேர் திருக்கோள் இல்லம், அதை திறந்து வைக்க செல்வே என்று சொந்த சொல் மாறாமல் வந்தாரே கியாபே விஸ்வநாதன். அவரல்லவா பெரியோர். அந்த பெரியவரை இந்த நேரத்தில் நன்றியோடு நான் நினைக்கின்றேன், போற்றுகின்றேன், வாழ்த்துகின்றேன். அன்புக்கினிய அறிவுகளே, பாவலரை பெருஞ்சித்திரனார், பாவலர் பெருஞ்சித்திரனார் துரைமாணிக்கம் என்று பெயர். துரைசாமி மகன் ராசமாணிக்கம் என்றுதான் பெயர். பின்னாலே பெயர் மாற்றி பாவாளரிடம் பொன்னம்பலார் கல்வி கற்றத்தினாலே தனித்தமிழ் உணர்வு பெற்று தன்னை பெருஞ்சித்திரனார் மாற்றிக் கொண்டவர். தென்மொழி, தமிழ்ச்செட்டு, தமிழினம் என்ற 3 நடத்தியவர். உலகத் தமிழை முன்னேற்ற கழகம் என்ற கழகத்தை நடத்தியவர். பல்வேறு மொழி, இனம், நாடு என்ற 3 கொள்கை வைத்துக் கொண்டு இன்ப தமிழ் மொழிக்கு என்றும் என் மூச்சும், இனிய தமிழ்நாட்டை பற்றிய என் பேச்சும், அன்பின் பிழைப்பிற்கு எந்தெந்த வீச்சும் அடங்காமல் என்றும் இத்தரையில் நின்று ஓச்சும் என்ற கொள்கையோடு கெஞ்சுவதில்லை பிறவால் அவர்களை கேட்டு எனக்கு மஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. எனவே தமிழர் தோழறிந்தால் கெஞ்சுவதில்லை என்று இறுதி நாள் வரையில் போராடி வாழ்ந்தவர். சொந்த சொல் எப்படியோ அப்படி வாழ்ந்தார். தன் குடும்பம் என்று எதையும் தன் இடத்தையும் பார்க்காமல் மொழி, இனம், நாடு என்ற 3 முன்னேறுவதற்கு பாடுபட்டு 18 முறை வரை சிறை சென்றது. 18 முறை சென்றாலும் கொள்கை ஒரு மாறாமல், தடம் பெறலாமல், தடுமாறாமல் இறுதி வரை வாழ்ந்து என்று மறைந்தவர் பாவரு பெருஞ்சித்திரனார். அவருடைய பெருந்தகை போற்றி போற்றி நான் அழகலாக வாழ்ந்தேன். அவருடைய அணுக்க தொண்டராக வாழ்ந்தேன். இங்க வந்திருக்க அவருடைய ஐயா ஈகவரசன், அவர்தான் அவருடைய இருக்க பாவலருக்கு நெருக்கமாக இருந்தவர். கூடவே செல்வார். எங்கள் மணப்பாறைக்கு வந்து மணப்பாறை மகிழ்ச்சியோடு தங்குவார். அப்படியெல்லாம் சென்ற பெருந்தகை இறுதி கால வரையிலும் அந்த தமிழுக்காக போராடி போராடி வாழ்ந்த பெருந்தகை அந்த
பெருந்தகையுடைய நினைவை இந்த நேரத்திலே போற்றுவது சரியாக இருக்கும். ஐயா நேரம் அப்படியா? ஏன்னா செய்தி நிறைய இருக்கு. சரி சரி, நல்லது நல்லது நல்லது. எனவே அந்த பாவலர் பெருஞ்சிதனுடைய பாடல்கள் எல்லாம் படிக்க படிக்க நெஞ்சிலே நினைவுகளிலே என்ன அலைகளிலே இன்பத்தமிழ் திறனாக ஓடும் ஆறாக பாயும். அவ்வளவு எழுச்சி மிக்க பாடல். சொல்ல சொல்ல சுவையுறும். நான் சுவைக்கும் மாவுக்கும் சொல்லுக்கும் சுவை சேர்க்கும் அப்படிப்பட்ட பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவை நான் விட்டு விட்டேன். பேரறிஞர் அண்ணா என்றால் பெரியாரின் வாரிசு என்று சொல்லுவார்கள். பெரியாரின் கொஞ்ச காலம் இருந்தாலும் பெரியாரை விஞ்சியவர். பெரியார் கண்ட அந்த பகுத்தறிவை, பெரியார் கண்ட மொழி உணர்வை, பெரியார் கண்ட சீர்திருத்த உண்மை, தன்மானத்தை விழாமல் கட்டிப்பிடித்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பை நிறுவி சொலல்வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வல்ல யாக்கும் வரி என்பார் வள்ளுவர் பெருந்தகை. அந்த வள்ளுவனார் சொன்ன வழியில் என்று நாடாண்டவர். என் அண்ணா என்று சொன்னாலே என் நாடும் என் நாடும் என் நாவும் மகிழும். என் நாடும் என் நாடும் என் நாவும் மகிழ்ந்து மகிழ்ந்து செல்லக்கூடிய ஒப்பில்லாத பேர் அண்ணா. ஐந்தடியில் ஓர் அங்குலம் என்று கண்ணதாசன் அவருக்கு உயரத்தை வர்ணிப்பார். எல்லோரும் அவரை உற்றித்தால் கீழ் நோக்கி பார்த்தார்களாம். கீழ் நோக்கி பார்த்தவர்கள் எல்லாம் வியந்து வியந்து மேல் நோக்கி அவருடைய பெருமையை சொல்லுகிற போது மேல் நோக்கி இருப்பார்களாம். எண்ணி எண்ணி பார்க்க உயரச் சென்றவர் அண்ணா அவர்கள். வெளிநாட்டிலே சென்று வெளிநாட்டுக்கு ஒருவரும் மயங்குகின்ற வகையிலே நம்முடைய ஆட்சியின் பெருமையை, தமிழின் பெருமையை, சொல்லாடலை, அடுக்குப்படி அழகை, ஆங்கில அழகை அருமையாக வர்ணித்தவர். அப்படிப்பட்ட அறிஞர் புதுதில்லியிலே சட்டமன்ற மேல உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சென்றிருக்கிறார். ஒடுக்கப்பட்ட நேரம் 5 நிமிடம். நேரு அவர்கள் தான் கட்டளையிட்டிருக்கார். ஐயா, இவருடைய தோற்றத்தை பார்த்துவிட்டு அழுக்கு சட்டை, பரந்த தலை, சிவந்த வெற்றிலை பாக்கு, வாய் பார்த்த உடனே இது என்ன பேச போகிறார் என்று சொல்லி, சரி சரி தமிழ்நாட்டில் வந்திருக்கீங்க 5 நிமிடங்கள் பேசுகிறேன் என்று சொன்ன பொழுது இவர் பேசினாராம். என்ன சொன்னார் தெரியுமா? ஆங்கிலத்திலே ஐ ஆம் ஃப்ரம் மெட்ராஸ் எடுத்துன்னு சொல்றார். ஐ ஆம் ஃப்ரம் மெட்ராஸ், சாரி பிரிவெட்லி தமிழ்நாடு, தமிழ்நாட்டிலிருந்து வந்தேன் என்று சொல்லிவிட்டு, வி ஆர் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர் ஆகிய நாங்கள் எக்கனாமிக்கலி இல், பொருளாதாரத்தில் நாங்கள் அடி வந்திருக்கிறோம். இண்டஸ்ட்ரியலி டல், தொழிற்சாலை இல்ல. எஜுகேஷனல் டல், ஒண்ணு இல்ல. ஆனால் கல்ச்சுரலி வெல் என்று சொன்னார். கல்ச்சுரலி வெல் என்று நாகரிகம், கலை, பண்பாட்டிலே சிறந்தவர் என்று அண்ணா சொன்ன உடனே அங்கிருந்து அத்தனை பேரும் கைதட்டி நேரத்தை மறந்து அவரை பேலும் பேலும் பேசுங்கள் என்று சொன்னார்களாம் அந்த நானேரை. அப்படிப்பட்ட அடுக்குப்படி சொல்லழகர், அருமையான சொல்லாரத்தினாலே எல்லோரையும் மயக்குகின்ற தம்பி என்று சொல்லாரே தன்னுடைய இளைஞர்களை கவர்ந்த பேராசான், அறிவாசான். அப்படிப்பட்ட பெருந்தகை கொஞ்ச காலம்தான் வாழ்ந்தார் என்றாலும் அவர் நினைவை நாம் போற்றுவதும், நாம் போற்றக்கூடிய பெருந்தலைவர் பெரியார் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அன்பிற்குள்ள பெரியோர்களே, அடுத்து ஒன்றே ஒன்று சொல்கிறையா. காயிதே மில்லத் என்ற ஒரு அறிஞர் டெல்லிக்கு செல்கிறார். தமிழுக்கு முதலிட கொடுங்கள் என்று கேட்கிறார். அப்போது டெல்லியில் சொல்கிறார்கள், நீங்களே ஒரு இஸ்லாமியர், ஆனால் நீங்கள் தமிழுக்கு, உங்கள் மொழியோ அரபு, நீங்கள் தமிழுக்கு பெருமை சேர்க்க கேட்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது அந்த காயிதே மில்லத்திற்கிற பெருந்தகை சொன்னார், ஐயா, நான் அல்லாஹ் என்ற அரபு சொல்லை சொல்லும் முன்னாலே அண்ணா, அம்மா, அம்மா என்ற தமிழ் சொல்லைத்தான் ஐயா முதலிலே சொன்னேன். எனவே அந்த தமிழுக்கு பெருமை சேர்க்கிறேன் என்று சொன்னவர் நம்முடைய காயிதே மில்லத்து. நான் 120 சான்றோருடைய குறிப்பிட்டிருக்கிறேன். காலம் கருதி நிறைவு செய்கிறேன். வாய்ப்பு இருந்தால் பின்னால் செய்கிறேன் என்று சொல்லி அறிவியலால், ஆளுமையால், மற்ற பிற பணிகளால், கலைத்திறத்தால், புலமையால் பெருமை பெற்ற சான்றோர்கள் பலர் உடன் அவற்றை 1-2 சொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது என்று சொல்லி இந்த 3/4 மணி நேரத்திலே நான் 1-2 சொல்ல முடியும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு, இந்த அளவேடும் எனக்கு சொல்லுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது என்று பெருமையோடு நினைத்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி கூற விரும்புகிறேன்.
நன்றி கூறுவதற்கு முன்னாலே இங்க அமர்ந்திருக்காரே பெரியசாமி ஐயா, பெரியசாமி உதயகுமார் அவர்கள், இவர்களுக்கு முன்னாலே தந்தையை நான் அறிவேன். பெரியசாமி மேலே ஏறிவிட்டால் அருமையான சொல்லை சொல்லுவார், ஓமைகளை சொல்லுவார். ஒருவர் கருத்து அப்படியே பிரதிபலித்து சான்றுகளெல்லாம் விளக்கம் சொல்லுவார். அப்படிப்பட்ட பெருந்தகையார் வந்தவுடனே தமிழ்ச்சங்கம் தமிழ்ச்சங்கமாக இல்லாம தன்னிகரா தமிழ்ச்சங்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அறைகள் என்ன, காட்சிகள் என்ன, புறக்காட்சி அகக்காட்சி எல்லாம் சிறப்பு. அதை விட உண்டாது என்ற செயற்பாடுகள்ல செயற்கரிய செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். அந்த செயற்கரிய செய்ய அந்த செந்தமிழ் உதயகுமாரை வாழ்த்தி பாராட்டி என்னுடைய அன்பின் காணிக்கையாக இந்த நெய்தல் மலரை, நெய்தல் மலர் என்று சொல்லுவேன் நான். இது துணியால் நெய்யப்பட்டதனாலே நெய்தல் மலரை அன்பு காணிக்கையாக போர்த்தி மகிழ்வடைகின்றேன் மகையா. சார் நல்லது ஐயா, வாங்க வாங்க சேலம் ஐயா, வாங்க. என்ன எப்படி வந்தா? நல்லா போட்டு நல்லா போட்டு. ஐயோ நான் இல்லைங்க, நல்லா போடுங்க. ஒரே மாதிரி இருக்கோம்னா ஒரே மாதிரி இல்ல போதுங்க.